என்னோடய வயசு வெறும் 32 தாங்க. ஆனால் என் ஃபேஸில் பயங்கர சுருக்கம் இருக்குது. பார்க்குறவங்கலாம் 60 வயசான்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு என் ஃபேஸில் டேன் இருக்குது. பார்க்குறதுக்கு டல்லாக இருக்குது. கண்ணை சுற்றி கருவளையம் இருக்குது. அது மட்டும் இல்லை, கண்ணை சுற்றி வீக்கம் கூட இருக்குங்க. இப்படிலாம் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த க்ரீமை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் வயசை 20 வயசு குறைஞ்சி நீங்கள் நல்லா இளமையாக பளபளன்னு சுருக்கங்கள்லாம் மறைஞ்சி ஒரு சூப்பரான அழகான பெண்மணியாக மாறி அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் மட்டும்தான் இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த க்ரீமை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். தாங்க கருப்பு எள்ளு இருக்குது, வெள்ளை எள்ளும் இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து கருப்பு எள்ளு தான் எடுத்துருக்கோம். இது கூட நம்ம இன்னொரு முக்கியமான பொருளை சேர்த்து நம்ம ஃபேஸுக்கு வந்து ஒரு பேக்காகவும் யூஸ் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ரீமாக கூட தாராளமாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு க்ளோ பண்ணி கொடுக்கும். இது கூட வந்து இன்னொரு பொருள் நம்ம சேர்க்கும் பொழுது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வெள்ளை எள்ளு தான் எடுத்திருக்கோம். நீங்கள் வெள்ளை எள்ளு இல்லை அப்படின்றவங்க கருப்பு எள்ளு கூட தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா, எள்ளு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பாயில் பண்ண போகிறோம். நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா வந்து இது வந்து கொதிக்கட்டும். இப்போ நம்ம சேர்க்க போகிற இன்னொரு முக்கியமான பொருள் என்னன்றதையும் பார்த்துடலாம். ஒரு பக்கம் வந்து நமக்கு ரைஸ் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நமக்கு எள்ளு வந்து தண்ணியில் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம இன்னொரு பக்கம் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ரைஸ் தாங்க எடுத்திருக்கோம். நம்ம சாப்பிட்ற ரைஸை தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரைஸை வந்து நம்ம எள்ளு கூட சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம சேர்த்துடலாமா? நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த கொதி வர ஸ்டேஜில் நம்ம இது கூட வந்து இந்த சாப்பாடை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பாடை வடிச்சிட்டு, அதாவது சாதமாக நம்ம இதில் சேர்க்கும் பொழுது ரொம்பவுமே நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி சாப்பாடாகவே நான் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டோம்னா நல்லா வந்து நமக்கு கொதிச்சு, ஆல்ரெடி வந்து ரைஸ் நல்லா வெந்து தான் இருக்கும். அது கூடவே இந்த எள்ளை நம்ம வேக வச்சு நல்லா எடுத்துக்கலாம். ரெண்டும் நல்லா வந்து வேகும். கொஞ்சம் நல்லாவே வேக வச்சுக்கோங்க. நீங்கள் ரைஸாக உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அதாவது வேக வைக்காத ரைஸாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சாதமாகவே ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து முழு அரிசியாக கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் போட்டு ரொம்ப நேரம் ஆகும் குக் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம வடி சாதத்தை போடும் பொழுது சீக்கிரம் நமக்கு குக் ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஏன் இதில் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் அப்படின்னா, இந்த க்ரீம் வந்து நமக்கு ஒயிட் கலரில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் பெனிஃபிட்ஸ் தான் ரெண்டுலேயுமே. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே நம்ம ஒரு 2 மினிட்ஸ் விட்டோம்னா இது தணுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு பாருங்கள். ஆறுனது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே சேர்த்தே நம்ம எடுத்துக்கலாம். அதனால் தண்ணி வந்து நீங்கள் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு வச்சிங்கனாலே தாராளமாக நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பயங்கர ஷாக்காக இருக்கும். அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை ஃபில்ட்ரு பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுத்துக்க போகிறேன். நம்ம க்ரீமாக யூஸ் பண்ண போகிறதுனால ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பவுலில் நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். எப்படி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. எல்லாத்தையும் நம்ம ஒன்றா வடித்து போட்டுக்கலாம். இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு கெட்டு போகவே போகாது. நம்ம பாயில் பண்ணி எடுத்துருக்கிறதுனால இது அப்படியே நமக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் இருக்கும். நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களோட ரிசல்ட்டையும் கையோட காட்ட போகிறேன். ஃபுல்லாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம்.
எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான க்ரீமாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக சூப்பராக நமக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக இந்த ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நேச்சுரல் ஆலோவேரா கூட தாராளமாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ளஃபியாக வரும் உங்களுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். இது கூட வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ஹனி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும் நம்ம ஃபேஸை. அதனால நம்ம ஹனி சேர்த்துருக்கோம். நீங்கள் தாராளமாக ஹனி சேர்த்துக்கலாம். ஓகேண்ணா இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு செம்மையான சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த க்ரீமை தான் இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் ஃபேஸ் மட்டும் இல்லைங்க, ஹோல் பாடிக்குமே நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லா டேனை ரிமூவ் பண்ணும். ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுக்கும். பிம்பிள்ஸ் மார்க்ஸ் இருந்தால் அதை உடனே ரிமூவ் பண்ணுங்கள். மங்கு இருந்தால் உங்களுக்கு 3 டேஸில் மங்கெல்லாம் காணாமல் வேறு எங்கே மங்கு இருந்துச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க இது எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ஃபேஸுக்கு வந்து நம்ம க்ரீம் தான் அப்ளை பண்ண போகிறோம். இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய எடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதுங்க. பாருங்க, இந்த க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு கிட்டத்தட்ட நான் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் நான் இதை வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஆனால் இதில் ஸ்ட்ரக்சர் மாறவே இல்லை பாருங்கள். அப்படியே இருக்குது பாருங்கள். ஒரு க்ரீம் நம்ம ரெடி பண்ணோடனே திக்காக மாறிடும், ரொம்ப கட்டியாயிடும். ஆனால் இது வந்து அப்படியே மாறவே மாறாது, அப்படியே நமக்கு இருக்கும். இதே நீங்கள் எப்படி ரெடி பண்ணி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இது அப்படியே இருக்கும் இந்த க்ரீம். இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தான் எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். அவ்வளோதான் எடுத்திருக்கேன். நல்லா 2 கையிலையும் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த க்ரீமை ஃபேஸில் இந்த மாதிரி ஒரு மசாஜோடு அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், அக்கா ஆயில் ஸ்கின் எனக்கு, நான் வந்து இந்த எள்ளு யூஸ் பண்ணி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது மறுபடியும் உங்களுக்கு ஃபேஸில் ஆயிலை வந்து செக்ரேஷன் பண்ணாது. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கும். ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸராக வச்சுக்கும். ஃபேஸை நல்லா பிரைட்டாக நீங்கள் சுருக்கங்கள் இல்லாமல் எங்கே தெரிவிங்க. அவ்வளோ சூப்பராக நல்ல மில்க் ஒயிட் கலரில் உங்கள் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு இப்போ அப்ளை பண்ணி ஃபேஸில் காட்டிடுறேன். எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடைக்குதோ அதே அளவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் மசாஜ் கொடுக்கறதுக்கு. ஈவினிங் டயத்தில் இந்த பேக்கை வந்து நீங்கள் ஃபேஸில் இந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் தூங்கிக்கலாம். காலைல எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா பிரைட்டாக இருக்கும். நல்லா ஒரு ஃபேஷியல் பண்ணதை விட ஒரு 2 மடங்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபேஸு. ரொம்ப சிம்பிள் இதை ரெடி பண்ணுறது. அதுவே மங்கு வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றவங்க தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். உங்கள் மங்கெல்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணும். கண்டிப்பாக கெமிக்கல் க்ரீமுக்கு மட்டும் போயிடாதீங்க. நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஃபேஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துடலாமா? வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம வெறும் 20 மினிட்ஸ் தான் விட்டோம். 20 மினிட்ஸ் கூட இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-12 நிமிஷம் தான் ஆச்சு. நான் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுறேன். உங்கள்கிட்ட ரிசல்ட் காட்டுறேன் பாருங்கள். நீங்களே ஷாக் ஆகிடுங்க. அந்தளவுக்கு செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக
அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா பிரைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஆயில்லாம் நல்லாவே எடுத்திருக்கு. ஃபேஸ் வந்து வலுவலுன்னு நல்லா பிரைட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு கிளாஸியாக இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் கையோட கலருக்கும் என் ஃபேஸோட நிறத்துக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. பயங்கரமாக சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா விடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஈஸி. இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாருமே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்லாம் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி இப்போ பாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.